குட் மார்னிங் பொண்டாட்டி. குட் மார்னிங். குளிக்க சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. நான் குளிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ குளிச்சிட்டியா? நான் காலையிலே குளிச்சிட்டேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். யாரை கேட்டு நீ காலையிலே குளிச்ச? ஏன்? இருக்கிற பொருளாதார நெருக்கடியில இப்போ தண்ணியை வேற நிறைய வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன வேஸ்ட் பண்ணேன்? நீ வேஸ்ட் பண்ணல. என்ன சொல்கிறீங்க? உன்கிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன்? தண்ணி எல்லாம் அதிகமா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? 2 பேரும் ஒன்னா போய் குளிச்சிருந்தா இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுமா? இப்போ உனக்கு தனியா எனக்கு தனியா இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆக போகுது. போங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். போகணுமா? ஆமாம். போயே ஆகணுமா? ஏன்? ஐயா ஆதி, கரெக்டான நேரத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. உள்ள ஏதாவது கேமரா வச்சிருக்காங்களா? அத்தை கூப்பிடுறாங்க, நீங்கள் போங்க. என்ன அர்ஜுன், எதுக்கு கூப்பிட்டா? அது ஒன்றும் இல்லை வாளு, யாழ் கால் பண்ணா அவசரமா பார்க்கணும்னு ஆத்து பக்கம் வர சொல்லியிருக்கா. அதுக்கு அது என்கிட்ட எதுக்கு சொல்றா? அவளை நீ பார்க்கணும்னா போய் பாரு. எல்லாம் ஒரு காரணமா தான். ஆத்து பக்கம் நல்ல ரொமான்டிக்கான பிளேஸ் இல்லையா? அதான் நீ உன் ஆளை கூட்டிட்டு வரியான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். யாருல? யாரு ஆளு? வேற யாரு? ராகுல் தான். இன்னொரு தடவை அப்படி சொன்ன அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். என்ன கிண்டல் பண்றியா? இங்க பாரு, காலேஜ் முடிஞ்சிச்சு, அடுத்தது கல்யாண விஷயம் தான் பேச வருவாங்க. என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மௌன ஏதாவது பண்ணல அப்புறம் மேட்ர சத்யா வீட்டுல மாட்டி விட்டுருவேன். மாட்டி விடு, எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகும் பத்தியா? அநேகமா வாளு உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கல்யாணம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாலே, நீ போற வேகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு. உன்னை பார்த்தா என் கல்யாணத்தை நிறுத்த பிளான் போடுற மாதிரியே தெரியல, உன் கல்யாணத்துக்கு பிளான் போடுற மாதிரி இல்ல தெரியுது. நானே எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கேன். இவருக்கு ஆதாரம் போய் ரொமான்ஸ் கேக்குதோ? இங்க பாரு அர்ஜுன், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கப்புறம் நான் போய் சத்யா வீட்டுல மாட்டி விட்டுருவேன். காதல் பண்றாயெல்லாம் காதல். ஹே வாளு, நானும் அதான் சொல்றேன், நீ போய் என் ஆளோட அம்மா கிட்ட மாட்டி விட்டுரு, அதுக்கப்புறம் வேலை சீக்கிரமா நடந்துரும். நானே இந்த விஷயத்தை எப்படிரா ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ போய் ஓபன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ப்ராசஸிங் ஈஸி ஆயிடும் பாத்தியா? ஹே வாளு, ப்ளீஸ் வாளு, போய் சொல்லுவாளு. நான் எதுக்கு ஒன்னு வெறுப்பேத்த போறேன்? சரி, நான் போறேன், நீ வர்றதுனா வா. ராகுல் நம்பர் வச்சிருக்கியா? நான் வேணா கால் பண்ணட்டுமா? சரி சரி, கூல் கூல், நீ வீட்லயே சமத்து பிள்ளையா இரு, நான் போயிட்டு வரேன். எங்க போற? அதான் நான் சொன்னனே வாளு, நான் தான் வருவேன். எங்க? நீ எங்க போறியோ பின்னாடியே தான் வருவேன். என்ன சத்யாவை பார்க்க போறேன்? நீ சத்யாவை பார்க்க போனாலும் போ, நித்யாவை பார்க்க போனாலும் போ, நானும் உன் கூட தான் வருவேன். வீட்ல இருக்க போர் அடிக்குது. போர் அடிச்சு உன் ஆள் கூட ஃபோன் பேசு. ஏலே அர்ஜுன். சரி சரி, டென்ஷன் ஆகாத, வா போலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீ ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்குற? உன் பின்னாடியே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறேன் பாரு. சரி சரி வா. இங்க பாரு, இங்கேயே நில்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் தான் வருவேன். பாலு, இந்த பாரெல்லாம் வழுக்கும், பார்த்து வரணும், கீழே கீழே விழுந்துருவேன். இங்கேயே உட்காந்து இதெல்லாம் வேடிக்கை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு தண்ணி ஓடுறது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் வாலு, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நானும் தான் வருவேன். ஏய் நிலா, ப்ளீஸ் நிலா, இங்கேயே இரு நிலா. முடியாதுல்ல? ஏம்மா தாயே, நீ என்ன சொன்னாலும் கேக்குற, இங்கேயே இருமா. அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு ரொம்ப செலவாகுமே, பரவாயில்லையா? ஏம்மா தாயே, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லம்மா, நான் வந்து உனக்கு தரேன். அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. கூட கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு உன்ன. சரி சரி, வந்த உடனே நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும், சரியா?
நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் இங்கே இருக்கியா? நான் போய் அவளை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். பார்த்துட்டு உடனே வர்றதுக்கு எதுக்குல நான் இங்கே இருக்கணும்? நானும் வரேன். இவ ஒருத்தி. ஹே நிலா, ப்ளீஸ் நிலா, இங்கே இரு நிலா. சரி சரி போய் தொலை. போயிட்டு சீக்கிரமா வரணும். சீக்கிரமா வரேன். நீ பார்த்து பத்திரமா இரு, எதுல வழிக்கு விழுந்துடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஓய் குட்டிச்சி, என்ன பார்க்காம இருக்க முடியலையா? நேர்ல பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிற? அர்ஜுன், ஹே சத்யா, என்னாச்சு? ஏன் அழற? எதுவா இருந்தாலும் சொல்லு. அர்ஜுன், ஹே இங்க பாரு, என்ன ஆச்சுமா? ஏன் அழற? அர்ஜுன், நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரோ பார்த்துட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால வர வெள்ளிக்கிழமை என்ன பொண்ணு பார்க்க வராங்க. இப்போவும் தெரியாம தான் வந்தேன். எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். எங்க அம்மா கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு. அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பையன் யாருன்னு தெரியல. அதான் உங்க முகம் மட்டும் அவங்களுக்கு தெரியல. உங்களோட நான் பார்க்கில் உட்காந்துருந்தது ஒரு நாள். நீங்கள் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அப்போ கூட நீங்கள் ஹெல்மெட் போட்டிருந்தீங்க. அதனால உங்கள் முகம் தெரியல. யாரோ பார்த்துட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அவங்க நீ படித்த வரைக்கும் போதும், வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு அர்ஜுன். எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் என் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதே தான் அப்பாவும் சொல்லுவார். அப்பா கிட்ட எதாலும் பேச முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அர்ஜுன். பயமாக இருக்கு. நீங்கள் என்னை விட்டு போயிடுறீங்களோ பயமாக இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அர்ஜுன். என்ன பண்ணுறது? அவ்வளோதான் விஷயமா? என்ன நீங்கள் அவ்வளோதான் கேட்குறீங்க? உங்களுக்கு பயமாவே இல்லையா? இதுக்கு எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? ஃபோட்டோ ஏதாவது பார்த்தியா? இல்லை, அம்மா காமிச்சாங்க, நான் பார்க்கவே இல்லை. சரி விடு, உன் அம்மா கிட்ட உன்னால சொல்ல முடியாது. ஆனா அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம்ல. பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு அர்ஜுனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நான் சொல்லணுமா? பின்ன நானா சொல்ல முடியும்? இங்க பாரு சத்யா, எந்த ஒரு பையனும் தான் கட்டிக்க போற பொண்ணு இன்னொருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண யோசிப்பான். கண்டிப்பா கல்யாணம் பண்ண மாட்டான். அதனால நீ என்ன பண்ற, அந்த மாப்பிள்ளை கிட்ட நேரடியா உண்மையை சொல்லிடு. அர்ஜுன், எப்படி சொல்றது? பயமா இருக்கு. பார் சத்யா, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று, நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லு. இல்லைன்னா உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்றியா? அர்ஜுன், பயமா இருக்கு. எப்படி சொல்றது? இங்க பார், அவங்க கிட்ட தைரியம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா அதோட என்னை விட்டுரு. ஏன் உன்னால சொல்ல முடியாதா? எனக்காக உன்னால இதை கூட பண்ண முடியாதா? இதுக்கு நீ வாய் திறக்கலனா வேற எதுக்கு வாய் திறப்ப? சரி விடு, உன்னால உன் வீட்டுல சொல்ல முடியல, பயமா இருக்குன்ற. என் கூட இப்பவே வந்துரு, நம்ம போயிடலாம் எங்கேயாச்சும். வரியா? அர்ஜுன், என் அம்மா அப்பாவை விட்டுட்டு எப்படி வர்றது? அப்போ நீ என் கூட வரவும் மாட்ட, நம்ம விஷயத்த சொல்லவும் மாட்ட. வேற என்ன உனக்கு வேணும்? நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற என்கிட்ட இருந்து? என்னால என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணுமே பண்ண மாட்ட, ஒண்ணுமே பேச மாட்ட. நான் எப்படி நேரடியா வந்து உங்க பொண்ணை விரும்புறேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க சொல்றியா? அதுக்கு கூட உன் விருப்பம் வேணுமே. அப்ப வாய் திறப்பியா? இல்ல அர்ஜுன், பயமா இருக்கு.
பயமா இருக்கா? அப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? இங்க பார் சத்யா, உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லு, முடியாதுன்னா என்ன மறந்துரு. இவர் இங்க என்ன பண்றாரு? நிலா, இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, நீங்க எங்க இங்க? என் வீடு இந்த பக்கமா தான் இருக்கு. நீங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து அர்ஜுனோட வந்தேன். அர்ஜுனோட வந்தியா? நீ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்க. அவர் எங்க? அர்ஜுன் ஆத்துக்கு அந்த சைடு போயிருக்கான். ஆத்துக்கு அந்த பக்கமா? எதுக்கு? இந்த ஆள் எதுக்கு இதெல்லாம் கேக்குறாரு? அவன் எதுக்கு போனா இவருக்கு என்ன? உன்னை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு அர்ஜுன் எதுக்கு அந்த சைடு போயிருக்காரு? தெரியல, ஏதோ ஒரு வேலையா போயிருக்கான். வேலையாவா? அங்க என்ன வேலை? தெரியல, இப்ப வந்துருவான். சரி வீடு, ஏதோ உங்க பர்சனல் வேலை. நான் எதுக்கு அதுல எல்லாம் தலையிடணும்? அப்புறம் நிலா, யோசிச்சியா? உன்னோட முடிவுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நான் என்ன யோசிக்கணும்? நான் எந்த முடிவும் எடுக்கல. என்னால என் அப்பாவை மீறி யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. தேவையில்லாம உங்க மனசுல ஆசையை வளர்க்காம உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த காதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நிலா, உன்கிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? உனக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை உன் அப்பாவுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? சொல்லு நிலா, ஒரே வார்த்தை. என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆனா நீ ஒரு தடவை கூட என்ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே நிலா, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி அமைதியாகவே இருந்தா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? உன்னை பார்த்த ஒரு நாளில் கூட உன் வெறுப்பை நீ என் மேலே காட்டினதே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க பண்ற எந்த விஷயத்துக்கும் நான் கோவப்படலைன்றதுனால அது காதல் ஆயிடாது. எனக்கு உங்க மேல கோவப்படணும்னு தோணலை, அதனால நான் கோவப்படலை, அவ்வளோதானே தவிர அதை நீங்க வேற அர்த்தத்தில் புரிஞ்சுக்காதீங்க. அப்போ உனக்கு என்ன பிடிக்கல, அது உன் வாயால சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒன்றை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் பின்னாடியே நான் வரமாட்டேன். ஏன் நிலா, ஏன் வாயை திறக்க மாட்டுற? உன்னை நான் எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த போறதில்ல. உன் மனசுல பட்டதை சொல்லு. அர்ஜுன் வந்துருவான், பார்த்தா கோவப்படுவான். கிளம்புங்க. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை. என்னால நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அர்ஜுன் உங்களை பார்த்தா கோவப்படுவான், நீங்க கிளம்புங்க. அதுக்கு எதுக்கு நீல அழற? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை தான் உன்னை சொல்றேன், அதை மட்டும் சொல்லு, நான் போயிடுறேன். அர்ஜுன் வந்தா கோவப்படுவான், கிளம்புங்க. ஏன் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லவே மாட்ற? என்னால எதுவும் சொல்ல முடியாது, நீங்க கிளம்புங்க. அர்ஜுன் வந்து பார்த்தா கோவப்படுவான். அப்போ நீ சொல்ல மாட்ட.